ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். இதுதான் நண்பா இந்தியன் ரயில்வே வெளியிட்டு இருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே அண்ட் ஸ்கில் இந்தியா சேர்ந்து ஒரு அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 21 சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா May 22 ஓப்பன் ஆகுது. அதிலிருந்து June 21 ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்ன ஜாப் இதில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இது ஜாப் கிடையாது, இது அப்ரண்டிஸ் தான். இதில் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 வேகன்சி இருக்குது. அதே போல் எலக்ட்ரிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 160 வேகன்சி இருக்குது. ஃபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 180 வேகன்சி இருக்குது. மிஷினிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50, பெயிண்டருக்கு பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி, வெல்டருக்கு பார்த்தீங்கன்னா 180. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 670 வேகன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜிக்கு 5 வேகன்சியும், பேத்தாலஜிக்கு 5 வேகன்சியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டுக்கும் உங்களுக்கு 10 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 690 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஐடிஐ முடித்தவங்களுக்கு மினிமம் 15 இயர்லேருந்து 24 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஐடிஐ அதாவது ஐடிஐ முடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா 15லேருந்து 22க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்து இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். அதோட ட்ரைனிங் பீரியடும் எவ்வளோ நாள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது எக்ஸ்ஐடிஐ அதாவது ஐடிஐ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அது 50% மேலே மார்க் எடுத்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர். அதே போல் கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டருக்கும் அதே போல் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் 50% மார்க்கோட 1 இயர் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் 50%. அதோட இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th 50% முடிச்சிருக்கணும். ட்ரைனிங் பீரியட் 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கார்பெண்டர், பெயிண்டருக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியட். வெல்டருக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் 10th முடிச்சிருக்கணும் 50% மார்க்கோட 1 இயர் ப்ளஸ் 3 மந்த் ட்ரைனிங் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி அண்ட் பாத்தியாலஜிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது பயாலஜி குரூப் முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர் 3 மந்த்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்க உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதாவது மந்த்லி சேலரி மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பீரியடில் கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரெஷருக்கு நீங்கள் 10th மட்டும் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கு 6,000 பெர் மந்த், ஒரு மாதத்துக்கு 6,000 சம்பளமும். அடுத்து ஃப்ரெஷர் 12th முடிச்சுட்டு போகிறீங்கன்னா 7,000 மாதத்துக்கு சம்பளமும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதே போல் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா மாதத்துக்கு 7,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே போல் இதில் 2வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10% வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஐசிஎஃப் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து மே 22லேருந்து ஜூன் 21 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். 100 ருபீஸ் வந்து நீங்கள் இந்த இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே போல் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. இந்த ட்ரைனிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் மேல், ஃபீமேல் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் வந்து கிளியராக எல்லா டீட்டெயிலையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்க்கலாம். எப்படி அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செலக்ட் அண்ட் எலிஜிபிள் லிஸ்ட் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அடிக்கடி அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி என்கேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மெரிட் லிஸ்ட் வந்து 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட 9th மார்க் ஷீட் அல்லது வந்து உங்களோட 10th ஹாஃப் இயர்லி மார்க் ஷீட் வந்து உங்கள் பிரின்சிபல் சைனோட வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் பொறுத்தளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஃபுட்டும் அக்காமடேஷனும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.